அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து. ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். எல்லோருக்கும் வணக்கம். இது எனது யூடியூப் சேனலான எல்லாம் செயல் கூடும் வள்ளலார். நான் வள்ளலார் முத்து பேசுகிறேன். இன்றைய பதிவில் நாம் முறையீடு என்ற தலைப்பின் கீழ் வரும் 3வது பாடலுக்கான விளக்கத்தை பார்க்க இருக்கின்றோம். முதலில் நான் பாடல் வரிகளை படிக்கிறேன், பின்பு விளக்கத்தை பார்ப்போம். கற்கும் முறை கற்றறியேன், கற்பன கற்றறிந்த கருத்தர் திருக்கூட்டத்தில் கலித்து இருக்க அறியேன். நிற்குநிலை நின்றறியேன், நின்றாரின் நடித்தேன். நெடுங்காம பெருங்கடலை நீந்தும் வகையறியேன். சிற்குண மாமணிமன்றில் திருநடம் புரியும் திருவடி என் சென்னிமிசை சேர்க்க அறிவேனோ. இற்குணம் செய்து உழல்கின்றேன், எங்கனம் நான் புகழ்வேன். யாருக்கு உரைப்பேன், என்ன செய்வேன், ஏதும் அறிந்திலனே அப்படின்னு சொல்லி இந்த 3வது பாடலை இயற்றியிருக்காங்க. இதுக்கு என்ன விளக்கம்னு பார்த்தோம்னா, கற்பனவற்றை முறையறிந்து கற்காதவனாகிய நான் முறையாக கற்றறிந்த ஞானிகளின் திருக்கூட்டத்தில் கூடி மகிழாதவனாகவும், கற்றவாறு நின்றொழுகும் இயல்பு இல்லாதவனாகவும், கற்றறிந்தவர்களைப் போல நடிப்பவனாகவும், பெருங்கடலைப் போல நெடிய காம இச்சைகளில் சிக்கி அதிலிருந்து மீண்டு வரும் வகை அறியாதவனாகவும், ஞானத்தை கொடுக்கக்கூடிய சிற்றம்பலத்தில் விளங்கும் இறைவனின் பொற்பாதங்களை தனது சிரத்தின் மேல் பொருந்தி வணங்கி வழிபட அறியாதவனாகவும், மேலும் பல தீய குணங்கள் கொண்டு உழல்பகவனாகவும் இருக்கும் இத்தகைய நான் எவ்வாறு உணர்வு நுட்பமாகி ஞான சபையாகிய திருச்சிற்றம்பலத்தில் புகுவேன், யாரிடம் கேட்பேன், என்ன செய்வேன், ஒன்றும் அறியாதவனாக இருக்கின்றேனே அப்படின்னு சொல்லி இறைவனிடம் முறையிடுகின்றார். சரி, அப்போ இதில் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னோம்னா, கற்கும் முறை கற்றறியேன், கற்பன கற்றறிந்த கருத்தர் திருக்கூட்டத்தில் கலித்து இருக்க அறியேன். இதுக்கு விளக்கம் பார்ப்போம். வள்ளல் பெருமான் எந்த கல்வியை அவர் பிரதானமாக சொல்கிறாருன்னா, சாகா கல்வியை தான் சொல்கிறாரு. சாகாத கல்வியே கல்வி அப்படின்றாங்க. மற்ற கல்வியெல்லாம் இப்போ நம்ம உலகியல் வாழ்க்கையில் நம்மளுடைய கல்வி முறைகள்லாம் எப்படி இருக்குது அப்படின்னா, பொருள் ஈட்டுவதற்கு, அதாவது சந்தை படிப்பாக தான் இருக்குது. அதாவது இதனால் அதாவது நமது பொருளாதாரம் அது மேம்பட வைக்கிறதுக்காக நாம் படிக்கக்கூடிய படிப்புகள் எல்லாமே இருக்குது. அது எந்த படிப்பாக வேணாலும் இருக்கலாம். கல்லூரிகள் படிப்பாக இருக்கலாம், யூனிவர்சிட்டியில் போய் படிக்கக்கூடிய படிப்புகளாக இருக்கலாம். எல்லாமே பொருள் ஈட்டுவதற்கு பொருள் சார்ந்த படிப்பாக தான் இருக்குது. ஆனால் வள்ளல் பெருமான் சொல்லக்கூடிய படிப்பு அருள் சார்ந்த, அதாவது மரணமில்லா பெருவாழ்வை கொடுக்கக்கூடிய சாகா கல்வி. அதைத்தான் அவர் அவர் சொல்லக்கூடிய அந்த சுத்த சன்மார்க்கம் அதைத்தான் போதிக்குது. அதை நம்ம இன்றைக்கி பார்ப்போம். வள்ளல் பெருமான் அந்த சாகா கல்வியை எப்படிலாம் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு இப்போ பார்ப்போம். அதுக்கு அவர் சொல்லக்கூடிய இந்த முறை சுத்த சன்மார்க்க நெறி, இந்த முறையில் அதனுடைய கொள்கை என்ன, அது அதனுடைய நம்ம அதில் பயணிப்பதற்கு என்னென்ன தடைகள்லாம் இருக்குது, அதெல்லாம் நம்ம இந்த பதிவில் பார்ப்போம். சரி, அவர் சொல்லக்கூடிய இந்த சுத்த சன்மார்க்க நெறி மரணமில்லா பெருவாழ்வை கொடுக்கக்கூடியது. இதுதான் சாத்திய நிலை அப்படின்றாங்க. சாத்திய நிலைனா என்னதுன்னா, முடிந்த முடிவான அந்த கடவுள் நிலை அறிந்து அம்மையமாதல், அந்த இறைவனோட அந்த கலப்பு ஏற்படக்கூடிய அந்த சாத்தியத்தை கொடுக்கக்கூடிய நெறி அப்படின்னே சொல்கிறாங்க.
எப்படி சொல்கிறாங்கன்னா, சுத்த சன்மார்க்கம் ஒன்றுக்கே சாத்தியம் கைகூடும் என்றும், மேலும் என்றும் சாகாத நிலையை பெற்று சர்வ சித்தி வல்லபமும் பெறக்கூடும். மற்ற சமய மத மார்க்கங்களெல்லாம் சுத்த சன்மார்க்கத்துக்கு செல்ல கீழ்ப்படிகளாதலால் அவற்றில் ஐக்கியம் என்பதே இல்லை. தாயுமானவர் முதலானவர்கள் சுத்த சன்மார்க்கிகள் அல்லர். மத சன்மார்க்கிகள் என்று ஒருவாறு சொல்லலாம். இதில் நித்திய தேகம் கிடையாது. இது சாதக மார்க்கமே அன்றி சாத்தியமல்ல. எதை சொல்கிறாங்க? மத சன்மார்க்கத்தை. நாளை சுத்த சன்மார்க்கம் வழங்கும்போது இவர்கள் யாவரும் உயிர் பெற்று மீள வருவார்கள். முன்னிருந்த அளவை காட்டிலும் விசேஷ ஞானத்தோடு சுத்த சன்மார்க்கத்துக்கு உரியவர்களாய் வருவார்கள். சாத்தியர்களாய் இரண்டர கலப்பார்கள். அப்போ இவர் சொல்லக்கூடிய இந்த சுத்த சன்மார்க்கம் கடவுளுடன் இரண்டர கலக்கக்கூடிய அந்த மார்க்கம். இதுக்கு முன்னாடி உள்ள அந்த மத சன்மார்க்கிகள் எல்லாமே என்ன எப்படி சொல்கிறாங்கன்னா, இவர்களுடைய மார்க்கம் சாதக மார்க்கமே, சாத்திய மார்க்கம் இல்லை. அப்படி இருக்கக்கூடிய அவங்களும் மீண்டும் பிறந்து எப்படி வருவாங்க? மீண்டும், அதாவது நாளை சுத்த சன்மார்க்கம் வழங்கும்போது இவர்கள் யாவரும் உயிர் பெற்று மீள வருவார்கள். முன்னிருந்த அளவை காட்டிலும் விசேஷ ஞானத்தோடு சுத்த சன்மார்க்கத்துக்கு உரியவர்களாய் வருவார்கள். சாத்தியர்களாய் இரண்டர கலப்பார்கள். அப்போ எவ்வளோ தெளிவாக மற்ற மார்க்கங்களில் இருந்து இந்த சுத்த சன்மார்க்கத்தை வள்ளல் பெருமான் வேறுபடுத்தி காமிக்கிறாங்க. அதனுடைய அந்த முக்கியத்துவத்தையும் காமிக்கிறாங்க, தெளிவாக சொல்கிறாங்க. அப்போ சுத்த சன்மார்க்கம் ஒன்றுக்கே சாத்தியம் கைகூடும், என்றும் சாகாத நிலையை பெற்று சர்வ சித்தி வல்லபமும் பெறக்கூடும். அப்போ நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கிறணும், சுத்த சன்மார்க்கத்துடைய அந்த நிலை எப்படிப்பட்ட நிலை. மற்ற நிலைகளிலிருந்து இது மிகப்பெரிய அந்த உயர்வான நிலையில் இருக்குது. எப்படி சொல்கிறாங்க பாருங்கள், மற்ற சமய மத மார்க்கங்கள் எல்லாம் சுத்த சன்மார்க்கத்துக்கு செல்ல கீழ்ப்படிகள் ஆதலால் அவற்றில் ஐக்கியம் என்பதே இல்லை. இப்போ இது ஒரு ஒருங்கிணைந்த, அதாவது இதுதான் அந்த முடிந்த முடிவான இந்த மார்க்கம் அப்படின்னு சொல்லி தெளிவாக சொல்கிறாங்க. சொன்னவங்க சுத்த சன்மார்க்கத்தினுடைய கொள்கை என்ன அப்படின்றாங்க. அதாவது சர்வ சித்தியை உடைய தனித்தலைமை பதியாகிய ஆண்டவரை வேண்டி தபசு செய்து சிருஷ்டிக்கும் சித்தியை பெற்றுக்கொண்டவன் பிரம்மன். சிருஷ்டி திதி ஆகிய சித்திகளை பெற்றுக்கொண்டவன் விஷ்ணு. சிருஷ்டி திதி சம்காரம் ஆகிய சித்தியை பெற்றுக்கொண்டவன் ருத்திரன். இவர்கள் ஏற்படுத்திய சமய மார்க்கங்களை அனுஷ்டிக்கின்றவர்கள் இவர்களை அந்தந்த சமயங்களுக்கு தெய்வங்களாக வணங்கி வழிபாடு செய்து வந்தார்கள். இம்மூர்த்திகளுடைய சித்திகள் சர்வ சித்தியை உடைய கடவுள் சித்தியின் லேசங்கள், அதில் ஏகதேசம் கூட அல்ல. ஆகையால் இவர்கள் அந்த சர்வ சித்தியை உடைய கடவுளுக்கு ஒப்பாகார்கள். கோடி கோடி பங்கு தாழ்ந்த தரத்தில் இருக்கின்றார்கள். ஆகையால் சமய தெய்வங்களை வழிபாடு செய்து அந்த சமய தெய்வங்களிடம் பெற்றுக்கொண்ட அற்ப சித்தியில் அவர்கள் மயங்கி மகிழ்ந்து அகங்கரித்து மேலேற வேண்டிய படிகளெல்லாம் ஏறி பூரண சித்தியை அடையாமல் தடைப்பட்டு நிற்றல் போல் நில்லாமல் சர்வ சித்தியை உடைய கடவுள் ஒருவர் உண்டென்றும் அவரை உண்மை அன்பால் வழிபாடு செய்து பூரண சித்தியை பெற வேண்டும் என்றும் கொள்ள வேண்டுவது சன்மார்க்க சங்கத்தவர்களுடைய கொள்கை. இதை ஆண்டவர் தெரிவித்தார். எவ்வளோ தெளிவாக சொல்கிறாங்க பாருங்கள். மற்ற சமய மதங்கள் அவைகள் கூறக்கூடிய தெய்வங்கள் எல்லாம் இவர் சொல்லக்கூடிய அந்த கடவுளுக்கு கோடி பங்கு கூட கம்பேரிசனை பண்ண முடியாமல் ரொம்ப தாழ்ந்த தரத்தில் இருக்காங்க. கோடி பங்கு தாழ்ந்த தரத்தில் இருக்காங்களாமா. அதனால அதிலெல்லாம் போய் அந்த அதிலெல்லாம் போனோம்னா அற்ப சித்திகள் கிடைக்கும். அதிலெல்லாம் போய் வீணாக போயிடாதுங்க. இவர் சொல்லக்கூடிய எப்படி சொல்கிறாங்க பாருங்கள். அதாவது அந்த சமய தெய்வங்களிடம் பெற்றுக்கொண்ட அற்ப சித்தியில் அவர்கள் மயங்கி மகிழ்ந்து அகங்கரித்து மேலேற வேண்டிய படிகளெல்லாம் ஏறி
பூரண சித்தியை அடையாமல் தடைப்பற்று நிற்றல் போல் நில்லாமல். இவருடைய கடவுளை சொல்கிறாங்க பாருங்க. சர்வ சித்தியை உடைய கடவுள் ஒருவர் உண்டென்றும் அவரை உண்மை அன்பால் வழிபாடு செய்து பூரண சித்தியை பெற வேண்டும் என்றும் கொள்ள வேண்டுவது சன்மார்க்க சங்கத்தவர்களுடைய கொள்கை. இதை ஆண்டவர் தெரிவித்தார் அப்படின்னு சொல்லிட்டு சுத்த சன்மார்க்க முடிவு. சுத்த சன்மார்க்கத்தின் முடிவு சாகாத கல்வியை தெரிவிப்பதே அன்றி வேறில்லை. சாகின்றவன் சன்மார்க்க நிலையை பெற்றவன் அல்லன், சாகாதவனே சன்மார்க்கி. தெளிவாக சொல்கிறாங்க. சுத்த சன்மார்க்கம் வள்ளலார் சொல்லக்கூடிய இந்த நெறி, சன்மார்க்க நெறி இவர் சொல்லக்கூடிய இந்த சுத்த சன்மார்க்க நெறி சாகாத நெறி. அதாவது சாகக்கூடாது என்று சொல்லக்கூடிய நெறி. அதாவது சுத்த சன்மார்க்கத்தின் முடிவு சாகாத கல்வியை தெரிவிப்பதே அன்றி வேறில்லை. சாகின்றவன் சன்மார்க்க நிலையை பெற்றவன் அல்லன், சாகாதவனே சன்மார்க்கி. தெளிவாயிருச்சு. அப்போ சாகாத கல்வியை எங்கெல்லாம் சொல்லியிருக்குன்னா, தேவர் குரலில் முதல் அதிகாரத்தில் சாகாத கல்வியை குறித்து சொல்லியிருக்கின்றது. அதை தக்க ஆசிரியர் மூலமாக தெரிந்து கொள்ளலாம். திருக்குறள்லேயே சாகா கல்வியை பற்றி சொல்லியிருக்குன்னு சொல்லி வள்ளல் பெருமான் தெளிவாக சொல்கிறாங்க. சரி, சாகாத கல்விக்கு ஏது, அதாவது சாகாத கல்விக்கு எது ஏதுவாக இருக்கும் அப்படின்னா, தூக்கத்தை ஒழித்தால் ஆயுசு விருத்தி ஆகும். ஒருவன் ஒரு நாளைக்கு 2.5 நாழிகை தூங்க பழக்கம் செய்வானானால், அதாவது 2.5 நாழிகை அப்படின்றது 1 மணி நேரம். அதாவது ஒருவன் ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் தூங்க பழக்கம் செய்வானானால் அவன் 1000 வருடம் ஜீவித்திருப்பான். எப்போதும் மறப்பில்லாமல் ஆசானுடைய திருவடியை ஞாபகம் செய்து கொண்டு இருப்பதே சாகாத கல்விக்கு ஏதுவாம். பாருங்க, சாகாத கல்விக்கு ஏதுவாக இருக்கிறது என்ன சொல்கிறாங்க, ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் தூக்கம் பழகணும் அப்படின்னோம்னா 1000 வருடம் ஜீவித்திருப்பான்னு சொல்லிட்டு, எப்போதும் மறப்பில்லாமல் ஆசானுடைய திருவடியை ஞாபகம் செய்து கொண்டு இருப்பதே சாகாத கல்விக்கு ஏதுவாம். ஒரு சன நேரம் கூட மறக்கக்கூடாது. இறைவனுடைய திருவடியவே நினச்சிக்கிட்டு இருக்கிறது தான் சாகாத கல்விக்கு ஏதுவாம் அப்படின்னு சொல்லி தெளிவாக சொல்கிறாங்க. சுத்த சன்மார்க்கத்தின் முக்கிய தடைகள். சரி, இந்த இதில் பயணிக்கிறோம், இதுக்கு என்ன தடைகள்லாம் உண்டாகும் அப்படின்னா, சுத்த சன்மார்க்கத்தின் முக்கிய தடைகளாகிய சமயம், மதம் முதலிய மார்க்கங்களை முற்றும் பற்றற கைவிட்டவர்களும், காமம், குரோதம் முதலியவைகள் நேரிட்ட காலத்தில் ஞான அறிவினால் தடுத்து கொள்பவரும், கொலை புலை தவிர்த்தவர்களும் ஆகிய இவர்கள்தான் சுத்த சன்மார்க்கத்திற்கு உரியவர்கள் ஆவார்கள். மரணம், பிணி, மூப்பு, பயம், துன்பம் இவை முதலியவைகளை தவிர்த்து கொள்வார்கள். அதாவது செயற்கையாகிய குணங்களை நன்முயற்சியால் தடுத்து கொள்பவர்களுக்கு கேவலாதிகார மரணம் நீங்கும். அப்படி இல்லாது இவ்விடம் காத்திருப்பவர்கள் மரணத்தை தவிர்த்து கொள்ள மாட்டார்கள். அருள் விளங்கும் காலத்தில் அவரவர்கள் பரிபாகத்துக்கு தக்கதாக இகலோக போகத்தை மட்டும் அனுபவிக்க கூடும். பரலோக போகமாகிய ஞான சித்திகளை பெறமாட்டார்கள். அதாவது வள்ளல் பெருமான் தெளிவாக சொல்கிறாங்க பாருங்களேன். சுத்த சன்மார்க்கத்துடைய தடைகள்னு சொல்லி சமயம் மதம் முதலிய மார்க்கங்களை முற்றும் பற்றற கைவிட்டவர்கள், காமம், குரோதம் முதலியவை நேரிட்ட காலத்தில், அதாவது இந்த செயற்கை குணங்கள் நேரிட்ட காலத்தில் ஞான அறிவினால் தடுத்து கொண்டவர்களும், கொலை புலை தவிர்த்தவர்களும் ஆகிய இவர்கள்தான் சுத்த சன்மார்க்கத்திற்கு உரியவர்கள் ஆவார்கள். மரணம், பிணி, மூப்பு, பயம், துன்பம் இவை முதலியவைகளை தவிர்த்து கொள்வார்கள். அதாவது செயற்கையாகிய குணங்களை நன்முயற்சியால் தடுத்து கொள்பவர்களுக்கு கேவலாதிகார மரணம் நீங்கும். தெளிவாக சொல்கிறாங்க. மரணம் வராமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம ஞான அறிவினால் அந்த
செயற்கை குணங்களை எல்லாம் நீக்கிக் கொள்ளணும் அப்படின்றாங்க. நீக்கிக்கிட்டோம்னா மரணம், பிணி, மூப்பு, பயம், துன்பம் எதுவுமே நம்மளை அண்டாது அப்படின்னு சொல்லி தெளிவாக சொல்கிறாங்க. அதுக்கு இந்த சுத்த சன்மார்க்கத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, சன்மார்க்க பெருநெறி ஒழுக்கம் புருஷார்த்தம். நாம் பெரும் புருஷார்த்தம் 4 அவையாவன: ஏமசித்தி, சாகா கல்வி, தத்துவ நிகிரகம், கடவுள் நிலை அறிந்து அம்மையமாதல். இந்த 4 நிலையை நம்ம பெறணும். இதுதான் சுத்த சன்மார்க்கம் போதிக்குது. இதை பெறுவதற்கு 4 விதமான ஒழுக்கங்களை சொல்கிறாங்க. இவை பெறுவதற்கு ஒழுக்கம் 4: இந்திரிய ஒழுக்கம், கரண ஒழுக்கம், ஜீவ ஒழுக்கம், ஆன்ம ஒழுக்கம். இதை பற்றி டீட்டெயிலாக சொல்கிறாங்க. இந்திரிய ஒழுக்கம்னா என்ன, கரண ஒழுக்கம்னா என்ன, ஜீவ ஒழுக்கம்னா என்ன, ஆன்ம ஒழுக்கம்னா என்ன. இதை நம்ம ஏற்கனவே முந்தைய பதிவுகளில் தெளிவாக பார்த்துருக்குறோம். இதில் நம்ம ஒரு வரி ஒரு இதை கூட விடக்கூடாது. வள்ளல் பெருமான் என்ன சொல்லியிருக்காங்களோ அதை 100% நம்ம இதை ஃபாலோ பண்ணணும். இதை ஃபாலோ பண்ணோம்னா கண்டிப்பாக மரணமில்லா பெருவாழ்வை பெற்றுக்கொள்ளலாம். வள்ளல் பெருமான் தெளிவாக சொல்லிட்டு வராங்க. இங்கே பாருங்கள், அடுத்து சுத்த சன்மார்க்க சாதனம் என்ன அப்படின்னா, பரோபகாரம், சத்விசாரம். அது 2 சொல்கிறாங்க. பரோபகாரம்னா என்ன, சத்விசாரம்னா என்னன்னு இங்கே தெளிவாக சொல்கிறாங்க. பரோபகாரம் என்பது யாது? தேகத்தாலும், கரணத்தாலும், இந்திரியத்தாலும், திரவியத்தாலும் ஆன்மாக்களுக்கு உபகரித்தல். திரவியம் நேராத பட்சத்தில், திரவியம்னா பணம் இல்லாத பட்சத்தில், திரிகரண சுத்தியாய் ஆன்மநேய சம்பந்தமான தயா விசாரத்தோடு எல்லா ஜீவர்களினது வாட்டத்தை குறித்தும் பிரார்த்தித்தல். சத் விசாரம் என்பது கடவுளினது புகழையும் ஆன்மாவின் தரத்தையும் நமது சிறுமையையும் கடவுளின் தரத்தையும் இடைவிடாது விசாரித்து நமது குறையெல்லாம் கடவுளின் திருவடியில் விண்ணப்பிப்பது. பாருங்க, எவ்வளவு தெளிவாக சொல்கிறாங்க பாருங்க. அப்போ பரோபகாரம், சத்துவிசாரம் 2 பண்ண சொல்கிறாங்க. சிவ அனுபவமாகிய தேகத்திரயம் பெறுவதற்கு மேல் குறித்த 2 மார்க்கம் தவிர வேறு இல்லை. மேலும் தயவென்பது 2 வகைப்படும். யாதெனில் கடவுள் தயவு, ஜீவதயவு. கடவுள் தயவு என்பது இறந்த உயிரை எழுப்புதல், தாவரங்களுக்கு மழை பெய்வித்தல், மிருகபட்சி ஊர்வனவாதிகளுக்கு ஆகாரம் நியதியின்படி அருட்சக்தியால் ஊட்டி வைத்தல், சோம சூர்யாகினி பிரகாசங்களை காலதேச வண்ணம் பிரகாசம் செய்வித்தல், பக்குவிகளுக்கு அனுகிரகித்தல், அபக்குவிகளுக்கு செய்ய வேண்டிய அருள் நியதியின்படி தண்டனை செய்வித்து பக்குவம் வருவித்தல். ஜீவதயை என்பது தன் சக்தியின் அளவு உயிர்களுக்கு உபகரித்தல் அல்லது ஆன்மநேய சம்பந்தம் பற்றி தயா வடிவமாய் இருத்தல். அப்போ ஜீவதயவு, கடவுள் தயவு, அதை பற்றி என்னன்னு சொல்கிறாங்க. பரோபகாரம்னா என்ன, சத்விசாரம்னா என்ன தெளிவாக சொல்கிறாங்க. இது 2 நம்ம செஞ்சுட்டே இருக்கணும் அப்படின்றாங்க. அதாவது எப்படி சொல்கிறாங்க பாருங்கள். சத்விசாரம் என்பது கடவுளின் புகழையும் ஆன்மாவின் தரத்தையும் நமது சிறுமையையும் கடவுளின் தரத்தையும் இடைவிடாது விசாரித்து நமது குறையெல்லாம் கடவுளின் திருவடியில் விண்ணப்பிப்பது. சிவானுபவமாகிய தேகத்திரயம் பெறுவதற்கு மேற்குறித்த 2 மார்க்கம் தவிர வேறு இல்லை. அதாவது பரோபகாரம், சத்விசாரம் தவிர வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து சுத்த சன்மார்க்க சாதனம் அப்படின்னு சொல்லி என்ன சொல்கிறாங்கன்னா, சுத்த சன்மார்க்கத்துக்கு முக்கிய சாதனம் என்னவென்றால் எல்லா ஜீவர்களிடத்தும் தயவும் ஆண்டவர்களிடத்து அன்புமே முக்கியமானவை. உதாரணம், அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் சொல்லியது, கருணையும் சிவமே பொருள் என காணும் காட்சியும் பெருக, மற்றெல்லாம் மருள் நெறி எனவே எனக்கு நீ உரைத்த வண்ணமே பெற்றிருக்கின்றேன் அப்படின்னு சொன்னவங்க சன்மார்க்க சாதனம்ன்ற தலைப்பில் எப்படி சொல்கிறாங்கன்னா, சாதனங்கள் ஒன்றும் வேண்டாம், ஏதாவது ஓர் சாதனம் சொல்ல கேட்டு அதன்படி நடந்தால் சிறு ஒளி உண்டாம், அதை கண்டு பல்லிழித்து இருமாந்து கெட நேரிடும். ஆதலால் காலம் தாழ்த்தாது எல்லா உயிரையும் தன் உயிரை போல பார்க்கும் உணர்வை வருவித்து கொள்ளுதல் வேண்டும். இதுவே சாதனம். இந்த குணம் வந்தவன் எவனோ அவன்தான் இறந்தவனை எழுப்புகின்றவன், அவனே ஆண்டவனும் ஆவான். பாருங்க, யாரு ஆண்டவனாவான்? எல்லா உயிரையும் தன் உயிரை போல பார்க்கும்
உணர்வை வருவித்து கொள்ளுதல் வேண்டும். இதுவே சாதனம். இந்த குணம் வந்தவன் எவனோ அவன்தான் இறந்தவரை எழுப்புகின்றவன், அவனே ஆண்டவனும் ஆவான். இதுக்கு மேலே தெளிவாக வேற யாரும் சொல்ல முடியாது. தெளிவாக வள்ளல் பெருமானுடைய நெறி தயா நெறின்றது பாருங்கள், எவ்வளோ அருமையாக சுதர்சன்மாரதை சொல்லிட்டு வராங்க பாருங்கள். அப்போ நம்ம படிக்க வேண்டிய படிப்பு இதுதான். மற்ற பொருளீட்டுவதற்காக உள்ள படிப்பு அவசியம்தான், பொருள் நம்மளுக்கு அவசியம்தான். ஆனால் மிக முக்கியம் வள்ளல் பெருமான் சொல்லக்கூடிய இந்த சாகா கல்வி. இந்த சாகா கல்விக்கு வள்ளல் பெருமான் அவர் சொல்லக்கூடிய இந்த நெறியில் நம்ம பயின்று வரணும். வரும்போது தான் இந்த சாகா கல்வியை தான் அவர் சொல்லிட்டு வராங்க. மரணமில்லா பெருவாழ்வை பெறக்கூடிய அந்த கல்வி, அதுக்கு என்னென்னலாம் வேணும்? தயவு தான். தயவை எடுத்துக்கிட்டு அதோடு கூட மற்ற குணங்கள் எல்லாம் போகணும். செயற்கை குணங்கள் எல்லாம் வெளியே இல்லாமல் போகணும். அதுக்கு தான் சொல்லிட்டு வராங்க. அதுக்கு ஒழுக்கத்தில் இருந்தால் தான் வர முடியும். அப்போ அந்த ஜீவகாருண்ய ஒழுக்கத்துக்கு வந்தால் தான் நம்மளுக்கு அறிவு விளக்கமே கிடைக்கும். அந்த ஜீவகாருண்ய ஒழுக்கத்துக்கு அந்த நம்ம ஆன்மாவில் இருக்கக்கூடிய அந்த அருள், அந்த கடவுளை நம்ம தெரிஞ்சு, அந்த அருளில் நம்ம என்ன ஆகணும்? தெரிஞ்சு அது அருள் வெளிப்பட்டு விளங்கணுன்றாங்க. அது தெரியாமையே நம்ம ஆன்மானே நம்மளுக்கு என்னன்னு தெரியாமல் நம்ம என்ன பண்ணுறோம்? இந்த மாயை வசத்தினால மாயை கொடுக்கக்கூடிய அந்த இன்பங்களே இன்பம் நினச்சிட்டு சுற்றிக்கிட்டு இருக்கோம். அதனால தான் மரணம் நம்ம மீண்டும் மீண்டும், ஏன்னா இந்த இகலோக வாழ்க்கையில் இருக்கும்போது நன்மை தீமைகள் செய்வோம். அதுக்கேற்ற மாதிரி பாவ புண்ணியங்கள் உண்டாகுது. அதுக்கேற்ற மாதிரி வினைகள் திரும்பவும் பிறப்பு இறப்பு இதில் போய் சுற்றிக்கிட்டே இருப்போம். அப்போ இதிலிருந்து இதை கட் பண்ணிவிட்டு கடவுள் அருளை பெற்றோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? கடவுள் அருளை பெற்று அந்த மரணமில்லா பெருவாழ்வுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் போகணும். நம்ம கீழே போய்கிட்டே இருக்கோம். அதாவது மாயை கொடுக்குற இன்பங்கள் எல்லாம் கீழ் நோக்கி போகக்கூடிய வீதி. வள்ளல் பெருமான் சொல்கிறது மேல் செல்லும் வீதி அப்படின்றாங்க. அப்போ அந்த மேல் செல்லும் வீதியில் நம்ம மேலே ஏறணும், கீழே போகக்கூடாது. அப்போ மேலே போகணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? கடவுளுடைய அருளை பெறணும். கடவுளுடைய அருளை பெறணும்னா ஜீவகாருண்யம் பண்ணணும். ஜீவகாருண்யம் பண்ணணும்னா ஆன்ம நெகிழ்ச்சி உண்டாகணும். ஆன்ம நெகிழ்ச்சி உண்டாகணும்னா பிற ஜீவர்கள் படக்கூடிய அந்த அவஸ்தைகளை பார்த்து நம்மளுக்கு ஆன்ம நிகழ்ச்சி உண்டாகுன்றாங்க. அதிலேயே பயின்று வர வர கடவுள் விளக்கமாகிய அருள் வெளிப்பட்டு விளங்குன்றாங்க. அந்த அருள் வெளிப்பட்டு விளங்க விளங்க அதிலிருந்து கடவுள் இன்பம் அனுபவமாகி பூரணமாகுன்றாங்க. அனுபவத்தில் அப்படியே பூரணமாகும் அப்படின்றாங்க. இதுதான் கடவுள் வழிபாடு அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அப்போ இது மாதிரி அதே மாதிரி இங்கே என்ன சொன்னாங்க? எல்லா உயிர்களையும் தன்னுயிர் போல் அந்த நேசிக்கக்கூடிய அந்த உணர்வை வளர்த்து கொள்ளணுன்றாங்க. அது மாதிரியே அந்த உணர்வு வந்தவன் எவனோ அவன்தான் இறந்தவரை எழுப்புகின்றவன், ஆண்டவனும் ஆவான் அப்படின்ட்டாங்க. அப்போ எந்த அளவுக்கு வள்ளல் பெருமான் இந்த தயவு மூலமாக அவரை பல இதில் சொல்லியிருக்காங்கல்ல, என்னை ஏறா நிலை மிசை ஏற்றியது தயவு, அதுக்கு ஒருமை வரணுன்றாங்க. அந்த எனது அறிவு அண்டங்களுக்கு அப்பாலும் கடந்திருக்கின்றதுன்றாங்க. எவ்வளோ விஷயங்களை சொல்லிட்டு வராங்க பாருங்கள். எல்லாமே தயவு பேஸ் பண்ணி தான் வர்றாங்க. இப்போ இந்த சன்மார்க்க பிரார்த்தனைன்னு ஒன்று சொல்லியிருக்காங்க. அந்த பிரார்த்தனையை நான் சொல்லி இந்த வீடியோவை நான் நிறைவு செய்கிறேன். இப்போ நம்மெல்லாம் பிரார்த்தனை பண்ணுறோம். வள்ளல் பெருமான் பிரார்த்தனை எப்படி பண்ணணும் கூட இங்கே சொல்கிறாங்க. இப்போ வள்ளல் பெருமான் நம்மளை எல்லா வகையிலையுமே சொல்லிட்டு வராங்க. ஒரு மலம் கழிப்பதில் இருந்து, அதாவது மலம் எப்படி வெளியேறணும், அதில் இருந்து எப்படி தூங்கணும், எப்படி சாப்பிடணும், எப்படி உடலுறவு கொள்ளணும், பயம் இல்லாமல் எப்படி இருக்கணும், அதே மாதிரி என்னென்ன குணங்கள் எல்லாம் இல்லாமல் நம்ம அதெல்லாம் விளக்கிடணும், நல்ல குணங்கள் எல்லாம் நம்ம வருவித்து கொள்ளணும். அதே மாதிரி ஜீவகாருண்ய ஒழுக்கத்தில் உண்மை கடவுளை உண்மை அன்பால் வணங்க சொல்கிறாங்க. நம்ம போலித்தனம்ன்றது சுத்தமாக இருக்கக்கூடாது. தயவு இது சத்திய மார்க்கம், சத்தியத்தை போதிக்கக்கூடிய மார்க்கம், சத்திய வழி. இவர் சொல்கிறது எல்லாமே பாருங்களேன் உண்மைதான். இங்கே போலிக்கோ எதிர்மறையான எண்ணங்களுக்கோ ஒரு வேலையும் கிடையாது. வள்ளல் பெருமான் சொல்கிறது எல்லாமே பாசிட்டிவ் தான் இருக்கும். நேர்மறையான எண்ணங்கள் தான். சாகாதவனே சன்மார்க்கி. மற்ற மார்க்கங்கள்லாம் என்ன சொல்கிறாங்க? பிறந்துட்டா இறந்துடணும்ப்பா, அதெல்லாம் இயற்கை அப்படின்ட்டு ஒரே வார்த்தை சொல்லிட்டு போயிடுறாங்க. வள்ளல் பெருமானும் அதை ஏற்றுக்கொள்ளவே இல்லை. ஏன் கிடையாது? பிறந்தா இருக்கணும்னு அவசியமே கிடையாது. அஜாக்கிரதையினால தான் மரணம் வருதுன்றாங்க. இப்போ மரணம் நம்ம இறந்து போகிறோம் அப்படின்னோம்னா செயற்கை. ஏன்னா நம்ம சரியான உணவு சாப்பிடல, சரியானபடி தூங்கலை, சரியானபடி உடல் உறவு கொள்ளலை, இப்போ எப்போதும் பயத்தோடையே இருக்கிறோம். இதுதான் நம்மளை கொன்னுக்கிட்டு இருக்குது, இனிமேலும் கொல்ல போகுது அப்படின்றதுல தெளிவாக சொல்லிட்டு வராங்க. அப்போ இந்த ஒழுக்கங்களை எல்லாம் பயின்று நம்ம இதில் இருக்கும்போது 100% நாம் சாக மாட்டோம்.
வள்ளல் பெருமான் அதைத்தானே எல்லா பாடல்கள்லையும் இதைத்தான் திரும்ப திரும்ப சொல்லிட்டே வராங்க. ஏன்னா அவர் வந்து இது எல்லாமே அனுபவிச்சு சொல்லிட்டு வராங்க. ஏன் அவரை நம்ம எடுத்துக்கிறோம்னா, அவர் சமயம் மதம் எல்லாத்துலையும் இருந்து அனுபவிச்சு அதெல்லாம் உண்மை இல்லைன்னு சொல்லி உண்மையை தெரிஞ்சு நம்மளுக்கு சொல்கிறாங்க. அதாவது எல்லா கஷ்டங்களையும் அவரே பட்டு அதில் இருந்து அந்த முடிந்த முடிவான அந்த அந்த மரணமில்லா பெருவாழ்வை பெற்று அந்த அனுபவத்தை பெற்றவங்க, அந்த கருணையே வடிவானவங்க நம்ம எல்லாம் பெறணும்னு சொல்லி தான் இவ்வளோத்தையும் சொல்கிறாங்க. நம்ம வந்து ரொம்ப சிம்பிளாக அவர்கிட்ட வந்து அப்படியே எடுத்துக்கலாம். அப்படியே எடுத்துக்கிறத விட்டுட்டு திரும்பவும் போய் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு அங்கே போய் சாதி மதம் குலம் கோத்திரம் போய் சுற்றிக்கிட்டே இருந்தோம்னா வீண் வேலை, வெட்டியாக போயிடுவோம். வள்ளல் பெருமானை படிச்சுட்டு அவர் சொல்லியிருக்கிறத ரொம்ப சிம்பிளாக தான் சொல்லியிருக்காங்க. ரொம்ப கஷ்டமான ஒன்றுமே சொல்லலை. ஆனால் நம்மளுக்கு அப்படி தெரியுது. கண்டிப்பாக இதில் பயணம் பண்ணோம்னா 100% சாக மாட்டோம். மரணமில்லா பெருவாழ்வை பெற்று வாழலாம். அவர் இப்போ சொல்கிறது மாதிரி வாழலாம். இங்கே பாருங்கள், சுத்த சன்மார்க்க பிரார்த்தனைன்னு சொல்லி எப்படி பிரார்த்தனை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நான் இந்த வீடியோவை பார்க்குற எல்லோரும் இன்றில் இருந்தாவது நீங்கள் இந்த மாதிரி பிரார்த்தனை பண்ணி பாருங்கள். இதுக்கு முன்னாடி நீங்கள் பிரார்த்தனை பண்ணது இருக்கட்டும். இதை இன்றில் இருந்து ஒவ்வொருத்தரும் இதை வள்ளல் பெருமான் சொன்னது மாதிரி பிரார்த்தனை பண்ணி பாருங்கள். உங்களுடைய வாழ்நாட்களில் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். ஜஸ்ட் ட்ரை. உங்களுக்கு எதுவும் சரியாக தோணலைன்னா விட்டுருங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து எவ்வளோ அருமையாக அதை சொல்லியிருக்காங்க பாருங்களேன். இதுதான் பிரார்த்தனையாகவே இருக்கணுன்றாங்க. எப்படி சொல்கிறாங்க பாருங்கள். சுத்த சன்மார்க்க பிரார்த்தனை. ஒருவன் பிரார்த்தனை செய்வதில் அவனுக்காக மட்டும் செய்வது சரியல்ல. இந்த உலகமெல்லாம் வாழும்படி பிரார்த்தனை செய்தல் வேண்டும். அப்படி செய்வதால் அதில் ஒருவனுக்கு வேண்டியவை எல்லாம் அடங்கிவிடுகின்றன. பிரார்த்தனை செய்ய வேண்டுமாகில் இப்படித்தான் செய்ய வேண்டும். நான் இப்போ சொன்ன வகையில் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். பிரார்த்தனை செய்யணும் அப்படின்னா நமக்காக செய்யக்கூடாது, உலகத்தில் உள்ள அனைத்து ஜீவர்களுக்காகவும் பிரார்த்தனை செய்யணும். அப்படி செய்யும்போது நம்மளுடைய பிரார்த்தனையும் அதில் அடங்கிருச்சு அப்படின்றாங்க. எப்படி பிரார்த்தனை செய்யணும்னு ஒரு பாடல் வரி மூலமாகவே சொல்கிறாங்க. பாதி இரவில் எழுந்தருளி பாவியேனை எழுப்பி அருட்ஜோதி அளித்து என் உள்ளகத்தே சூழ்ந்து கலந்து துலங்குகின்றாய். நீதி நடஞ்சை பேரின்ப நிதி நான் பெற்ற நெடும் பேற்றை ஓதி முடியாது என்போல் இவ்வுலகம் பெறுதல் வேண்டுவனே. இதுதான் என் பிரார்த்தனை ஆகும்னு சொல்கிறாங்க. அவர் பிரார்த்தனை வந்து இப்படி தான் பண்ணுறாங்களாமா. மீண்டும் ஒரு முறை நான் படிக்கிறேன். இதை படித்து இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன். பாதி இரவில் எழுந்தருளி பாவியேனை எழுப்பி அருட்ஜோதி அளித்து என் உள்ளகத்தே சூழ்ந்து கலந்து துலங்குகின்றாய். நீதி நடஞ்சை பேரின்ப நிதி நான் பெற்ற நெடும் பேற்றை ஓதி முடியாது என்போல் இவ்வுலகம் பெறுதல் வேண்டுவனே என்பதே என் பிரார்த்தனையாகும். இந்த சிந்தனையோடு நான் எனது வீடியோவை நிறைவு செய்கிறேன். இதுவரை பொறுமை காத்து எனது வீடியோவை பார்த்தவங்களுக்கு கோடான கோடி நமஸ்காரங்களும் நன்றிகளும். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி.